சென்னை திருவொற்றியூரை அடுத்த எண்ணூர் காசி கோவில் குப்பம் பகுதியில் தனியார் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை காரணமாக நிலத்தடி நீர் மாசடைந்து விட்டதாக கூறி மக்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். போர் தண்ணீரில் குளிப்பதால் பலவிதமான தோல் நோய் ஏற்படுவதாகவும் அதை காய்ச்சி குடித்தாலுமே நோய் தொற்று பரவுவதாகவும் மக்கள் குமுறுகின்றனர். குடிக்கிற தண்ணியும் சரியில்லை, சுவாசிக்கிற காத்தும் சுத்தமில்லை என வடசென்னை வாசிகள் தினம் தினம் குமுறி தள்ளும் நிலைக்கு என்றுதான் விடிவு காலம் வருமோ? வளர்ச்சி என்ற பெயரில் குப்பையை போல் கொட்டப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகளால் மக்கள் நாள்தோறும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளுடனும் தன்னுள்ளே ஒளிந்திருக்கும் நோயுடனுமே அல்லோலப்பட்டு வருகின்றனர். அதற்கு மற்றும் ஒரு சாட்சிதான் இந்த வீடியோ. வடசென்னைக்கு உட்பட்ட திருவொற்றியூர், எண்ணூர், மணலி ஆகிய பகுதிகளில் ட்ரீசெல் போல ஆங்காங்கே தொழிற்சாலைகள் முளைத்து காணப்படும். வாகன உற்பத்தி, ரசாயன உரம் தயாரிப்பு, எரிவாயு உற்பத்தி, பெட்ரோ கெமிக்கல்ஸ், சோப்பு தயாரிப்பு என பலதரப்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. இவைகள் வெளியேற்றும் கழிவுகளால் நீர், நிலம், காற்று என அனைத்தும் பாழடைந்து வடசென்னை வாழ தகுதியற்ற சென்னையாகி கொண்டிருக்கிறது. எப்போதும் கனரக வாகன இரைச்சலுக்கு மத்தியில் பூர்வ குடிகளாக பிறந்த ஒற்றை காரணத்தால் உள்ளூரிலேயே உழன்று கொண்டிருக்கும் மக்கள் போக்கிடமில்லாமல் நச்சு கலந்த காற்றிலும் கரைபடிந்த நீரிலும் நாட்களை கழித்து வருகின்றனர். எண்ணூர் காசி கோயில் குப்பத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர் முற்றிலுமாக மாசடைந்து விட்டதாக குமுறுகின்றனர். இதற்கு காரணம் அங்கு அமைத்திருக்கக்கூடிய பிரமல் பார்மா என்ற தனியார் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை தான் என்கின்றனர் மக்கள். எங்களுக்கு தண்ணி பிரச்சனையா இருக்கு. குழந்தை சின்ன சின்ன பாப்பாங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே அலர்ஜி மாதிரியே ஆகுது. அந்த தண்ணி அப்படியே மருந்து வாட அப்படியே குப்பு குப்புன்னு அடிக்குது. அந்த குழந்தை 2 வயசு குழந்தை ஒன்று, 5 வயசு பாப்பா ஒன்று வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ ஏற்றிங்கள அதுங்களுக்கு 1 to 1 நாளைக்கு நான் எவ்வளோ காசு தான் செலவு பண்ணுறது? இந்த தண்ணியால் எங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகி போகுது. தண்ணி இது ரொம்ப நாளாக இருக்குது. நாங்களும் சொல்லிட்டு ஐசா கம்பெனியில் போய் சொல்லிகிட்டே இருக்கிறோம். சுமாராக ஒரு 10 வருஷமாக தான் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் எந்த இதுவும் எடுக்கலை. எங்களுக்கு நிலத்தடி நீர்தான் இந்த நிலை என்றால் சென்னை மெட்ரோ குடிநீரிலும் மாசு கலந்து விட்டதாக கூறும் குடியிருப்பு வாசிகள் நிலத்தடி நீரில் குளிப்பதால் தோல் நோய்க்கு ஆளாகி நாள்தோறும் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டினர். சில நாட்களுக்கு முன்னர் தான் இதே பகுதியில் இயங்கும் தொழிற்சாலையில் இருந்து நச்சு கலந்த வாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது. அந்த தண்ணி போயிடுச்சுன்னா தண்ணியில உடம்புலாம் அலர்ஜி ஆகி ரொம்ப ஐக்க ஆரம்பிக்குது. உடம்பு ரொம்ப பிடுங்க ஆரம்பிக்குது. கேன்சர் நோயும் வருது. நெய் போயிடுது. ஆளுக்கு போய் அட்மிட் ஆகுறாங்க. ஆகாசில் சுகத்தில் அட்மிட் ஆகிதான் இருக்காங்க. ஆனால் அங்கே எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியும்? தண்ணி அவ்வளோ மோசமாகுது. தண்ணி தான் மெயின். அந்த தண்ணி தான் ரொம்ப கேட்டு போயிடுது. மோட்ரு போட்டோமா அந்த வெத்த நிற்க முடியாது. எங்களால் அவ்வளோ மாதி நாத்தம். மருந்து நிறுவனம் தங்களது கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றுவதால் தான் நிலத்தடி நீர் முற்றிலும் பயன்படுத்த தகுதியற்ற நிலைக்கு சென்றிருப்பதாக கூறிய மக்கள் பொறுத்து போய் ஆத்திரத்தில் அந்த ஆலையையே முற்றுகையிடச் சென்று விட்டனர். தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரி அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டனர். கம்பெனியில இருந்து வர இந்த கெமிக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு கிரவுண்ட்ல டிஃப்யூஸ் பண்ணி கிரவுண்ட் வாட்டரை கம்ப்ளீட்டா பொல்யூட் பண்ணிட்டாங்க. பொல்யூட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, வருஷம் ஆக ஆக அந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸ் ஆகிட்டே இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு. இதில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆவாங்க. இப்போ படித்த பசங்க எங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியை தொடக்கூடாது, பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கு தண்ணி. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மக்களின் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக தொழிற்சாலை நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக கூறி உறுதியளித்ததால் அவர்கள் போராட்டத்தை விலக்கி கொண்டனர். அடிப்படையாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட வாழ்ந்துட்டு அப்படி இருக்கும்போது இந்த தண்ணியை தான் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறோம்னா, ஒரு 50 வருஷமா இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சூடு பண்ணி திருப்பி அது ரீயூஸ் பண்ணிட்டு அந்த நிலைமை தான். அது கூட வரல. இல்லை வளர்ச்சியின் வாயிலுக்கு வெகு தொலைவில் உள்ள வடசென்னையை உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட நகரமாக மாற்ற 1000 திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சுவாசிக்க தூய்மையான காற்றும் குடிக்க சுத்தமான நீரும் இல்லாவிட்டால் ஒரு பயனும் இல்லை என பொறுமுகின்றனர் உள்ளூர் வாசிகள். மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியாக செய்தாலே
காற்று நீர் மாசுவை தடுக்க முடியும் என்றும் அப்பகுதி மக்கள் ஆதங்கப்படுகின்றனர்.